நாம் இப்போ செய்ய போகிற டிஷ் வந்து சேமியா உப்புமா. சேமியா உப்புமா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சள் தூள், எண்ணெய், மிளகாத்தூள், 2 முட்டை, தேவையான அளவுக்கு சால்ட். முதல்ல அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். எண்ணெயை போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் ஒரு வெங்காயம், கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது வதங்குறப்ப இதில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கிளறினதுக்கப்புறம் இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதில் 2 முட்டை, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 முட்டை உடைச்சி இதில் போட்டுக்கலாம். இந்த முட்டை வேகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த முட்டை வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த முட்டையை வந்து கொஞ்சம் சிம்லேருந்து அதிகமாக்கி அடுப்பை கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் சேமியா போட்டு இறக்கணும்னா, முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த சேமியாவை ஒரு பேக்கெட் சேமியா ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. வீட்டில் இருக்கவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க பற்றி எல்லாரும் பிடிச்சு சாப்பிடுவாங்க. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் சர்வ் பண்ணிக்கலாம். இது இப்போ சாப்பிட ரெடி. வாங்க சாப்பிடலாம்.